Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீமியம் கால்குலேஷன், ஜீரோ ட்ரேட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப். ஆனால் கேப் அப் ஆனாலும் ப்ரீமியம் பெரிய லெவலில் கேப் அப் ஆகல. அதுக்கு நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். சென்செக்ஸோட எக்ஸ்பைரி 680 to 670 இருக்கனால ப்ரீமியம் பெரிய லெவலில் ரியாக்ட் ஆகாதுங்கிறது, கேப் அப் ஆனாலுங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 80 to 90 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. பட் அட் த மணி கால் ஆப்ஷன் 25,850 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து எக்ஸாக்டாக 15 to 20 பாயிண்ட்ஸ் தான் கேப் அப் ஆச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஒன் டே பிஃபோர் எக்ஸ்பைரி வச்சிருக்கனால ப்ரீமியம் டிகே பண்ணுங்கனால பெரிய லெவலில் ப்ரீமியம் ரியாக்ட் ஆகலை. நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 10 minutes டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லா லெவல்ஸும் எப்படி பிவோட் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா 1 or 2 days நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியான கொஞ்சம் கஷ்டம். நம்ம லெவல்ஸ் ஒரு 1 week or 15 days ஃபாலோ பண்ணால் தான் அந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட நிஃப்டியோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து கண்டினியூஸ் ஃபாலோ ஆகி நம்மளோட சென்டர் பிவோட் பாயிண்ட்டில் எக்ஸாக்டாக மீட் ஆச்சு. மீட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா எகெயின் ரைசிங் வெஜ் கன்ஃபர்மேஷன் நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் டாப் டு பாட்டம் கன்சிடர் பண்ணிங்கன்னா 0.6 லெவல் அங்கே ரிஜெக்ஷன் வரும்போது ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட லெவல்ஸ் எப்படி பிரேக் ஆகிருக்கு, அடுத்தடுத்த லெவல் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம லெவல்ஸ் ப்ளஸ் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறோம். எஜுகேஷனில் என்னென்ன பண்ணுங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான் கொடுக்குறோம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ட்ரேடார் இது வந்து நீங்கள் ஓன் டிசிஷன்ஸ் தான் எடுக்கணும். மார்னிங் நம்ம லெவல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸ் டாமினேட் இருக்காங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் பார்டர் மார்க்கெட் வீக்காக இருக்குது, ஐடி வந்து நியூட்ரலாக இருக்குது. இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் ஐசிசி பேங்க் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறதையும் நம்ம காட்டியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிவோட் பாயிண்டில் இருக்குது. பிவோட் பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஸ்லைட் புல்லிஸில் இருக்கலாம். பிரேக் டவுன் ஆச்சுன்னா பேரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 10:21 நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக கொடுத்துருந்தோம். ஃபாலோ ஆனதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட், கேண்டில் கன்ஃபர்மேஷன், ஃபாலோ பை கேண்டில் க்ளோஸ் வைக்கல அந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். புதுசாக ட்ரேட் பண்ண வரவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கும், ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஜீரோ ட்ரேட் எப்படி எடுத்துக்கோங்கிறது டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சென்செக்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம எங்கே பிவோட் கொடுத்தோமோ பிரேக் டவுன் ஆகி பிவோட்டில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சப்போர்ட் 83,000 T25 கரெக்டாக பவுன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் லெவல்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், மல்டிபிள் ட்ரேட் எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறது ஒரு 15 days நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிப்ரவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் எல்லாமே கோ த்ரூ பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கான செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பேங்க் கண்டினியூஸாக 3 days சொல்லிகிட்டு இருக்கோம். பிஎஸ்சி பேங்க் ஸ்லைட்டாக புல்லிஸில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் ஸ்டாக் யாராச்சும் ஸ்விங் ஆர் இது ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருந்துச்சு. நிஃப்டி கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா 0.89% நெகட்டிவ், ஃபார்மா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.5% மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் எகைன் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 1499 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1181 கோடி பையிங்கில் இருக்காங்க. கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக டிஏஎஸ் பை பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து பையிங் வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. நாளைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்செக்ஸோட ப்ரீமியமாக பார்த்துருங்க. எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம் ப்ரீமியம் 700+ இருக்குன்னு. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 9:30
646 இருந்த ப்ரீமியம் இன்றைக்கி மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருந்தாலும் 410 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 230 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டிகே இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சால்டேட் பண்ணி தான் ப்ரீமியம் டிகே பண்ணணும் கட்டாயம் கிடையாது. வால்டிலிட்டி பண்ணி ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணி கூட ப்ரீமியம் டிகே பண்ண முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 84,000 ஹெவி கால் ரைட், 83,000 ஹெவி புட் ரைட். மீது எந்த ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரைட்டிங் இல்லை. இன்ட்ராடே பொசிஷன் யாரும் பெரிய லெவலில் ஹோல்ட் பண்ணல. நாளைக்கு மார்க்கெட்டில் இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்க ப்ரீமியம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த மாதிரியே வால்டிலிட்டியாக இருக்கலாம். ஸ்கேல்பிங் தான் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு நியூஸ் பேஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய லெவலில் இல்லாதப்ப ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வர்றது தான் மார்க்கெட்டில் அட்வைசபிள். ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்கறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி சினாரியோ இருக்குன்னு தான் பாசிபிளாக இல்லையான்னு பார்க்கணும். ஸ்கேல்பிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் அட்வைசபிளாக இருக்கும். சென்செக்ஸோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். லெவல்ஸில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லாங்கர் பீரியட் ஆஃப் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் 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 ரிஜெக்ஷன். டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ இன்றைக்கி இன்ட்ராடே லோ அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது. லெவல்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 84,000 to 84,080 இந்த லெவல் வந்து சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 83,770, செகண்ட் சப்போர்ட் 83,359, ஃபைனல் சப்போர்ட் 83,000. அப்சைடில் இந்த பிவோட்டை தாண்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் ஆக போகிற இடம் வந்து 84,407, 84,692, 84,984 ரியாக்ட் ஆகுது அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைப்போம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 84,200 to 84,000ங்கிறது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. மல்டிபிள் சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீவியஸ் டே வந்து ஃபாலோ ஆகும்போது கூட பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. நாளைக்கு ட்ரெண்டிங்காக வந்தாலும் 84,400ங்கிறது 84,200லேருந்து 400 ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அந்த ஏரியா வரதுக்கு முன்னாடி ட்ரேட் இருக்கணும். அந்த ஏரியா வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்கும்போது 84,750லேருந்து 84,350 இந்த 350 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்சைட் டென் சைட் டவுன் சைட் ப்ளஸ் இந்த ஏரியாவில் வந்து ட்ரேட் ஆகும்போது வால்டிலிட்டியாக இருக்கலாம். ப்ரீமியம் இமிடியேட்டாக மூவ் ஆகலாம், இமிடியேட்டாக ரிவர்ஸும் ஆகலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து 83,350க்கு மேலே ஸ்ட்ராங் பிரேக் டவுன் கொடுத்தா தான் ஹை லோ லோயர் ஹை லோயர் லோ எகைன் லோயர் ஹை லோயர் லோ போடும்போது என்ன பண்ணணும், திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் லோயர் லோ ஃபோக்கஸ் பண்ணால் டவுன் சைடில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இந்த ஏரியாவில் திருப்பியும் வந்து பிரேக் டவுன் ஆகிற மாதிரி டபுள் டாப் கன்ஃபர்மேஷனோ இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் இல்லை இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் அந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் வருது அப்படின்னா அங்கேருந்து நம்ம இது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். 83,900 84,000 செகண்ட் டார்கெட் ஆகும். ஃபோக்கஸ் பண்ணலாம். இது சினாரியோ நம்பர் 2 லாங் ஃபோக்கஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே திருப்பி இந்த இடம் பிரேக் ஆகுதுன்னா எஸ்டர்டேவோட இன்றைக்கோட அந்த லெவல் ரிஜெக்ஷன் லெவல் இருக்குது. ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே வந்து நம்ம ஸ்கேல்ப் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். டார்கெட் 1 200, டார்கெட் 2 400, ஃபைனல் டார்கெட். இங்கே இந்த சினாரியோ ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப்குள்ளே நடந்தால். செகண்ட் ஆஃபில் ஃபோக்கஸ் ப்ரீமியம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணோம். ஏன்னா வியாழக்கிழமை வந்து ட்ரேடிங் ஹாலிடே, ஓவர் நைட் பொசிஷன் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ப்ளஸ் பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. அதனால் நாளைக்கு வால்டிலிட்டியாக இருக்கும்போது ஸ்கேல்பிங் தான் அட்வைசபிள். இந்த மாதிரி சினாரியோ மார்னிங் வந்து சப்போர்ட்லேயோ இல்லை நல்ல சப்போர்ட்டை பிரேக் ஆகும்போதோ இல்லை ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகி சப்ஸ்டெயின் ஆகும்போது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். அப்கமிங் ஏதாச்சும் லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் சினாரியோ தான். நிஃப்டிக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சேம் ட்ரெண்ட் லைன், சேம் பேட்டர்ன். நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த லெவல்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை.
25,700 to 730 இந்த 30 பாயிண்ட்டுங்கிறது எக்ஸாக்டாக பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ரிஜெக்ஷன் ஆன லெவல் 25,825, இன்றைக்கான இன்ட்ராடே ஹை 25,900, ஃபைனல் லெவல் 26,000 to 26,040. ஃபஸ்ட்டு சப்போர்ட் நேற்று இருந்த இம்பேலன்ஸும் 25,620, 25,527, ஃபைனல் லெவல் 25,460. சேம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவரால் பேட்டர்ன் போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி இன்ட்ராடே வச்சு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஹை லோ லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது. திருப்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே பிவோட்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா வால்டிலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை டெசசிவாக பிரேக் அவுட் பண்ணி சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா 900 போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. திருப்பியும் இந்த ரிஜெக்ஷன் லெவல் ஃபஸ்ட் டார்கெட் அங்கேருந்து போச்சுன்னா 86,000. ஆனால் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோயர் ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். அப்போ தான் இந்த சினாரியோ ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் சினாரியோ இன்றைக்கி இம்பேலன்ஸ் மூவை ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ஃபாலோ ஆகுதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் திருப்பி பிவோட்டில் போகலன்னா திருப்பியும் ஒரு ஷார்ட் என்ட்ரி, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஒரு ஷார்ட் என்ட்ரி. ட்ரெண்ட் லைனுக்கு 620 கீழே பிரேக் ஆனால் தான் ஸ்ட்ராங் நெகட்டிவ் வரும். இந்த இடத்துல தான் மொமெண்டம் ட்ரேடு கேட்ச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரேஞ்ச் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் சென்செக்ஸில் ப்ரீமியம் வால்டிலிட்டி கொடுத்து டிகே பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன். அதனால் மார்க்கெட்டில் நாளைக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ட்ரெண்ட் லைன். பட் பேங்க் நிஃப்டி வந்து 59,500க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் புல்லிஷாக இருக்கும். 59,400 கீழே வந்தால் பேரிஷாக இருக்கும். இன்பிட்வீனில் இருக்கும்போது ப்ரீமியம் எதுவும் மூவ் ஆகாது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை அப்கமிங் வீக்ஸ் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் பேங்க் நிஃப்டியில் ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா அப்சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் மல்டிபிள் ரிஜெக்ஷன் திருப்பி இந்த 700க்கு மேலே இங்கே சப்ஸ்டெயின் ஆகும்போது புல்லிஸில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது புல்லிஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 400க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகிற வரைக்கும். 400 கீழே திருப்பியும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா திருப்பி போகிறதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட், லோயர் ஹை, திருப்பியும் டவுன் ட்ரெண்டில் லோயர் லோ வைக்க பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்னிங் சென்ட் பண்ணுறேன். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈரோ ட்ரேட் வந்து சென்செக்ஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் 30 to 40 ருபீஸ் இருக்குது ப்ரீமியம். எங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவோட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டு ரைசிங் விஜ் பேட்டர்னில் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைசிங் விஜ் பேட்டர்னில் போகும்போது 650 புட் ஆப்ஷன் எடுக்கும்போது 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் ஆச்சு. அப்போ மார்க்கெட் ஒரு வேளை இங்கே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரீமியம் 0 ஆகலான்னு. பட் இங்கே இம்பேலன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 650 கால் ஆப்ஷன் ஃபைனலாக 0 ஆயிருக்கு. அந்த மாதிரி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பட் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறது 30 to 40 ரேஞ்சாக இருந்தால் தான் ஒரு ப்ரீமியம் டபுள் ஆகும், இன்னொரு ப்ரீமியம் வந்து ட்ரிபிள் ஆகும். அப்படி இல்லைனா 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக அட் த மணியில் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.